தமிழகத்தினுடைய சகோதரர்களே, அவசியமான இந்த வீடியோ உடனடியாக அனைத்து தளங்களிலும் பகிருங்க. முக்கியமா தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய கண்ணில் படும் வரை இதை பகிருங்க. காரணம் என்னன்னா, இப்ப உள்ள சூழ்நிலை பக்ரீத் பண்டிகை. இந்த பக்ரீத் பண்டிகையில இஸ்லாமியர்கள் ஆடையும் குர்பானி கொடுப்பாங்க. அந்த குர்பானி கொடுத்து அதை 3 பங்கா வச்சு, ஒன்னு ஏழைக்கும், ஒன்னு உறவினர்களுக்கும், ஒன்னு தனக்காக சமைத்துக் கொள்ளக்கூடிய இந்த இறை கடமையை நிறைவேற்றுறாங்க. இந்த சூழ்நிலையில ஆங்காங்க வெறும் 10 ஆடுகளை ஏத்திட்டு போனாலும் போலீஸ்காரங்க மடக்குறாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாகவும் இந்த ஆட்சிக்கு கெட்ட பேராகவும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 5 நாள்ல 150க்கு மேற்பட்ட டாடா ஏசியையும் அந்த ஆடு ஏத்தின அந்த வாகனங்களை பறிமுதல் பண்ணிருக்காங்க. தயவு செய்து புதிய ஆட்சி ஏற்றிருக்கக்கூடிய விஜய் சார் அவர்களுடைய கவனத்திற்கும் அவருடைய அமைச்சரவருடைய கவனத்திற்கும் இதை உடனடியாக எல்லோரும் ஷேர் செய்யுங்க. காரணம் என்னன்னா, நம்மளுடைய இந்திய அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளில் அந்த உயிர் பிராணிகளை பலியிடக்கூடிய உரிமையும் நமக்கு தந்திருக்கிறது. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் வருஷத்திற்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய இந்த பக்ரீத் பண்டிகையில முக்கியமா ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டு இறை கடமையை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் தனக்கானதுமாக இந்த குர்பானி அந்த கடமையை நிறைவேற்றுகிறார்கள். ஆங்காங்கே இன்னும் சொல்ல போனோம்னா 90% அந்த டாடா ஏசிலையும் ஆட்டையும் பறிமுதல் பண்ணி அபராதம் விதிக்கிறது மட்டுமல்ல, கூடுதலா கையூட்டு பெறாங்க. இதை நான் பகிரங்கமாவே சொல்றேன். தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக வேலூர்ல, சென்னையில, உளுந்தூர்பேட்டையில அனைத்து பகுதிகளிலும் ஆடு ஏத்திக்கிட்டு போற, மாடு ஏத்திக்கிட்டு போற, குர்பானிக்காக கொண்டு போகக்கூடிய இந்த பிராணிகளை, இந்த வாகனங்களை பறிமுதல் செய்யறாங்க. இதுக்கு உடனடியா முதல்வர் அவர்கள் தடை போடணும். பக்ரீத் முடிகிற வரையும் எந்த ஆடுகளையும் எந்த மாடுகளையும் ஏற்றி கொண்டு போகக்கூடிய வாகனங்களை தடுக்கக்கூடாது என்று உடனடியாக காவல்துறைக்கு உத்தரவிடணும். முக்கியமா அங்கங்க இந்த பண்டிகையை எதிர்பார்த்து வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விவசாய பெருமக்கள் பொருளாதார சூழல்ல சிக்கி தவிக்கிறாங்க. இந்த நேரங்களில் அவங்க ஆடு மாடுகளை வித்தாதான் அவங்களுடைய வாழ்வாதாரம் வளப்படும். இந்த நேரத்தில் இந்த ஆடு மாடுகளை வாங்கி குர்பானி கொடுத்தாதான் இஸ்லாமியர்களுடைய அந்த கடமை நிறைவேறும். தயவு கூர்ந்து முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய முதல் கோரிக்கையாக இதை வைக்கிறேன். உடனடியாக நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு முழுவதும் ஆடு மாடு ஏற்றி கொண்டு போகக்கூடிய வாகனங்களை எந்த போலீஸ்காரரும் நிறுத்தக்கூடாதுங்கிற உத்தரவை உடனடியாக போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்புடன் முகமது இஸ்மாயில், ஹாஜியார் ஆட்டுப்பண்ணை, ஊரப்பாக்கம். நன்றி. எல்லோரும் இதை ஷேர் பண்ணுங்க, அவசியம் ஷேர் பண்ணுங்க, உடனே ஷேர் பண்ணுங்க.